சினிமா தகவல்ல முதலாவது சினிமா தகவல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஹிந்தி நடிகை சோனா கபூர் தொழிலதிபர் ஆனந்த் அஹூஜாவை 2018 திருமணம் செய்து கொண்டாங்க. அவங்க 2023 லண்டன்ல நாட்டிங் ஹில் பகுதியில் 200 ஆண்டுகள் பழமையான ஒரு மேன்ஷனை வாங்கினாங்க. அதற்கு சுமார் 270 கோடி ரூபாய் அவங்க கொடுத்தாங்க. அந்த வீடு இன்னும் அதிகம் செலவு செய்து சொகுசு வீடாக தற்போது மாற்றி வராங்க. தங்களுடைய புது வீட்டில் பணியாற்ற போகும் வேலைக்காரர்களுக்காக அருகில் இருக்கும் கில்கிரெஸ்ட் அப்பார்ட்மெண்ட்டில் $4 மில்லியன் செலவில் மொத்தம் 5 ஃப்ளாட்களில் வாங்கியிருக்கிறாங்க. அங்கே ஃப்ளாட் வாங்கி வேலைக்காரங்க குவார்ட்டர்ஸ் வைக்கிறது தான் சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வராங்க. இது பற்றி மீடியாவிடம் பேசக்கூடாது, பண பலத்தை காட்டி மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லியும் அந்த அப்பார்ட்மெண்ட் வாசிகள் பிரபல லண்டன் மீடியாவுக்கு கொடுத்த பேட்டியில் கூறியிருக்கிறாங்க. கோடீஸ்வரர்களோட மோத பயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவர் கூறியிருக்கிறாங்க. அங்கு அதிகம் ஃப்ளாட்களை அவங்க வாங்கி குவிக்கிறதால அதன் மூலமாக அப்பார்ட்மெண்ட்டில் எடுக்கும் முடிவுகளில் அவர்களுடைய தலையீடு அதிகம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒருவர் கூறியிருக்கிறாங்க. சினிமா துறை மோசமான நிலையில் இருக்கிறதாகவும் அதற்காக சில முக்கிய விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சராக பதவியேற்றிருக்கும் விஜயிடம் சினிமா துறையினர் பலரும் நேரில் சந்தித்து கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அரசு டிக்கெட் புக்கிங் தளம் தொடங்க வேண்டும், ஓடிடி தளம் தொடங்க வேண்டும், உள்ளூர் கேளிக்கை வரி ரத்து செய்ய வேண்டும், டிக்கெட் விலை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வச்சிருக்கிறாங்க. இந்த நிலையில் புதுப்படங்களுக்கு சிறப்பு காட்சிகள் அனுமதிப்பு தொடர்பாக முதல்வர் விஜய் முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. இனி படம் வெளியாகி 7 நாட்கள் வரை ஒரு நாளுக்கு 5 காட்சிகள் போட்டுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் சினிமா துறையினர் தற்போது மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறாங்க. சிறப்பு காட்சிக்கு அனுமதி வாங்குவதே முந்தைய ஆட்சியில் போராட்டமாக இருந்ததாகவும் பலரும் கூறியிருக்கிறாங்க. நடிகை குஷ்பு படங்களில் நடிக்கிறத தாண்டி அரசியலில் தான் கடந்த பல வருடங்களாக தீவிரமாக கவனம் செலுத்தி வராங்க. அவர் விஜயை தம்பி அப்படின்னு சொல்லித்தான் தொடர்ந்து கூறி வந்தாங்க. குஷ்பியின் கணவர் இயக்குனர் சுந்தர் சி தேர்தலில் போட்டியிட்ட நிலையில் அவர் பிரச்சாரம் செய்த போது கூட விஜயை தான் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கூறியிருந்தாங்க. முதலமைச்சராக பதவியேற்ற விஜயை தற்போது குஷ்பு சந்தித்திருக்கிறாங்க. சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவர் என்கின்ற முறையில் அவர் விஜயை சந்தித்து கோரிக்கைகள் பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு சொன்னால், அதை பற்றி பதிவிட்டிருக்கும் குஷ்பு, என் தம்பியை முதலமைச்சர் நாற்காலியில் பார்த்தது மிகவும் எமோஷனலாக தருணமாக இருந்தது. பரஸ்பர அன்பு மற்றும் மரியாதை எப்போதும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் செய்தியாளர்களிடம் பேசிய குஷ்பு, அவர் என்னை கட்டிப்பிடித்து தீதி என சொன்னது எமோஷனலாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜீ தமிழ் சின்னத்திரையில் ரசிகர்களால் அதிகம் பார்க்கப்படும் தொலைக்காட்சிகள் ஒன்றாக இருக்கிறது. சீரியல்கள், ரியாலிட்டி ஷோக்கள் அப்படின்னு சொல்லி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் விஷயங்களும் மக்களிடம் நல்ல ஹிட் தான். டிஆர்பியில் சீரியல்கள் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வராங்க. தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தாண்டி மற்ற ஊர்களுக்கும் ஜீ தமிழ் பிரபலங்கள் சென்று நிகழ்ச்சிகளை நடத்தி மக்களை சந்திச்சு வராங்க. அப்படி அண்மையில் சமீபத்தில் தஞ்சாவூரில் ஜீ தமிழ் சார்பில் நம்ம ஒரு திருவிழா அப்படின்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது. மக்கள் ஏராளமானோர் ஆர்வமாக நிகழ்ச்சியை காண வந்தாங்க. ஆனால் அங்கு எதிர்பாரா விதமாக நிகழ்ச்சி மேடை சரிந்து விழுந்திருக்கிறது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதில் ஒரு நல்ல சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னா, மேடை சரிந்ததில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடைபெறவில்லை அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. காமெடியனாக சினிமா துறையில் அறிமுகமாகி தற்போது இயக்குனர் மற்றும் நடிகராக கலக்கி வருவோர் தான் ஆர்ஜே பாலாஜி. அவங்க இயக்கத்தில் சமீபத்தில் ரிலீஸ் ஆன கருப்பு திரைப்படம் 200 கோடிக்கு மேல் ஒரே வாரத்தில் வசூலித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியை கொடுத்து வருகிறது. 236 கோடி இதுவரை வசூலித்திருக்கும் நிலையில் தற்போதும் தியேட்டர்களில் மக்கள் அதிகம் குவியறதால சூர்யா கெரியரில் இந்த படம் பெரிய சாதனை வசூலை பெறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. கருப்பு படத்தின் கதை எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி தற்போது தெரிவிச்சிருக்காங்க. தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்து தான் கருப்பு படத்தின் கதையை தான் எடுத்ததாக அவங்க கூறியிருக்கிறாங்க. சென்னை பேசின் பிரிட்ஜ் சந்திப்பில் இறங்கிய போது மர்ம நபர்கள் சில கத்தியை காட்டி என் கழுத்தில் இருந்தாகி அறுத்து கொண்டு சென்று விட்டனர். போலீசில் புகார் அளித்து பல வருடங்களுக்கு பின் அது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அதை திரும்ப பெற நீதிமன்றத்துக்கு செல்லும் போது அதிகம் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருந்தது. பொள்ளாச்சியில் மாசாணியம்மன் கோவிலுக்கு சென்ற போது அங்கு தீராத பிரச்சனை தீர வேண்டிக் கொண்டு மிளகாய் அரைத்து தடவினால் நியாயம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கையாக இருப்பதை பார்த்தேன். இந்த இரண்டையும் இணைத்து தான் கருப்பு படத்தின் கதை எழுதின அப்படி சொல்லி ஆர்ஜே பாலாஜி கூறியிருக்கிறாங்க.